உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்றா முடிஞ்சு வாக்கியப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகுது, என்ன பண்ண போகுது? உங்கள் காட்டில் மழை தான். 1 2ன்ற மாதிரி 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல சனி, வேற என்ன வேணும்? 10க்கு குரு வேற வச்சுக்கிட்டு ஜாலியோ ஜில்கானா பண்றீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, மார்ச் மாதத்திற்கு அப்புறம் வாழ்க்கை மாறப்போகிறது. புலிக்கே சொல்ற மாதிரி ஒளி பிறந்து விட்டது, எனக்கான வழி பிறந்து விட்டதுன்ற மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது. லாபம் என்கிற இடத்தில் சனி கொஞ்சம் அமர்ந்து கொண்டு லாபத்தை அதிகரிக்கப்படும். நிறைய லாபம் கிடைக்க போகுது. எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் தாறுமாறாக வரும். இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொழில் பயங்கரமான முன்னேற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் தடைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த அதெல்லாம் போனோடனே டக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும். ஆல்மோஸ்ட் லக்னத்தையே சனி பார்வையிடக்கூடிய அமைப்பு, 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது ஒரு 12ஆம் இடத்தை அப்படியே இந்த பக்கம் சனி வந்து உங்களுடைய 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தை இப்படிலாம் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மாறி நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். ஆல்மோஸ்ட் 5ஆம் இடத்திற்கு சனியுடைய பார்வை அப்படின்றது நிறைய பூர்வ புண்ணியத்தை வாரி வழங்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். நிறைய பேருக்கு பூர்வீகத்தோடு சேருதல், நிறைய பேருக்கு காதல் போய் விடுகிறது, அதில் ஒரு சின்ன ப்ளஸ் ஆர் மைனஸை ஃபீல் பண்ணுறது, குழந்தைகள் மூலமாக சின்ன ப்ளஸ் ஆர் மைனஸை வந்து சந்திக்கிறது. அதே மாதிரி நிறையா பேருக்கு வந்து பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள், பூர்வீக சம்மந்தப்பட்ட இடங்கள் கிடைக்கிறது, விற்காத சொத்துக்கள்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் ஆகிறது. ரொம்ப நாளாக எங்கள் அப்பா சொத்து இப்படியே கிடக்கு அப்படின்னா அது கைக்கு வர்றது, இல்லை நான் ஒரு இடம் வாங்கி போடணும், நான் ஒரு வீடு வாங்கி போடணும், அது வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. காசே தங்க மாட்டேங்குன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்த ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுக்கும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தாலும் கடுகு டப்பா இந்த தடவை நிறைய போகுது, கவலையே பட வேணாம். அந்தளவுக்கு பண மழையில் நனைய போகிறது. ஏன்னா மற்றவங்களுக்கு இதெல்லாம் சொல்லலாமா அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு சாதகமாக இருக்கும்போது நம்மளுக்கு எப்பயுமே பாசிட்டிவ் தான் நடக்கும். ஸோ சனிக்கு சுக்கிரன் அப்படின்றது ஒரே நட்பு வீட்டு அமைப்பில் வரனால நிறையா ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வேலை மூலமாக யாரெல்லாம் மல்லல்பட்டு கொண்டிருந்தீங்களோ அத்தனை பேருக்கும் வேலையில் ஒரு நிரந்தரம் கிடைக்கும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், உங்களுக்கான ஒரு அடையாளம், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த யூனிட்டை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி உங்கள் கையில் கொடுத்து அந்த பொறுப்பை பண்ண சொல்லுவாங்க. யாரெல்லாம் திரைத்துறையில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கலைஞராக இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் பத்திரிகை ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. நிறைய நல்லவை கூடி வரப்போகிறது. நிறைய பேர் அவார்டு வாங்க போகிறீங்க. 11ஆம் இடம்ன்றது ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள். அந்த இடத்துல போய் சனி அமர்தல், அதுவும் அது 12ஆம் வீடுனால் நிறைய பேர் கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு, இல்லை கடல் கடந்த நட்புகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு. என் ஃப்ரெண்டு ஃபாரினில் இருக்கான், அவன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தான், இல்லை என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இதெல்லாம் நிகழ காத்திருக்கிறது. இன்ட்யூஷன் பவர் வேறு லெவலில் இயங்கும். வந்துடுவ ஏதோ பெண் தெய்வத்துடைய ஆசி, பெண் தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாமே நிறைய பாம்பு புத்தோட கனெக்ட் ஆவீங்க. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 ஃபுல்லாமே நிறைய பாம்புகளோடு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு இடம் பிளாக்கேஜை அப்படியே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய இடம்லாம் திரும்ப அப்படியே ரீயூனிட் ஆகும். யாரெல்லாம் வந்து பிரேக்கப் அடிச்சுங்களோ இந்த தடவை புதுசாக ஒரு மலர்ச்சி கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் திடீர் திருமணமாக நடக்கலாம். எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம எதிர்பார்க்காத விட கொஞ்சம் அதிகமான ஒரு லாபங்கள் கிடைக்கும். லாபம்ன்றது அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. இப்போ அம்பானிக்கு வரும் ₹1 லாபமா, இல்லை ₹1000 லாபமா, இல்லை ₹10,000 லாபமா, இல்லை 1 கோடி லாபம். நம்மளுக்கு ₹1 கோடி லாபம், அவருக்கு 100 கோடி தான் லாபம் இல்லையா? அந்த மாதிரி அவரவருடைய மனநிலையை பொறுத்து அவர்களுக்கான லாபம் என்பது இரட்டிப்பு மடங்காகும். சத்தியமாக சொல்கிறேன், காடு மட்டும் இருந்த பர்ஸில் இந்த தடவை காசு இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை காசு முறையில் நனைய போகிறீர்கள். சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இருக்கும்போதே ஆரம்பிக்கும் போதே நான் உட்பட எல்லா ஜோதிடரும் இந்த டாப் 2026 கொண்டு வந்தது ரிஷபம் தான். ஏன்னா சனியுடைய பொசிஷனும் சரி, ராகுடைய பொசிஷனும் சரி, குருவோட பொசிஷனையும் வச்சு. ஸோ இந்த தடவை 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்து சனிக்கு பார்வை கொடுத்து அது உங்களுடைய 11ஆம் இடமே போது உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் லாபமாக மாறப்போகுது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், அப்போ இது வரைக்கும் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி தப்பாக போகுதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி இனிமேல் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே லாபத்தை தரக்கூடியதாக மட்டுமே மாறப்போகுது. கூடிய சம்பாதிக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு நிறைய திட்டமிடல் இருக்கும். ஒரு பிளான் போட்டு சில விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு
வருமானம், தொழில் அப்படின்ற இது வரைக்கும் வில்லத்தரசியாக இருந்தால் கூட ரிஷபராசிக்காரங்க வேலைக்கு போகலாமான்ற எண்ணம் போட்டு மனசில் நச்சரிக்கை வைக்கும். பிள்ளைகள் குறித்து இது வரைக்கும் இருந்த கவலை எல்லாம் மாறும். இல்லை பிள்ளைகள் குறித்து கொஞ்சம் கவலைகள் எட்டி பார்க்கலாம். வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய 5ஆம் இடம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அதற்கான சினாரியோ கிரியேட் ஆகும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வாய்ப்புகள்லாம் வருவதற்கான சூழல் உருவாகும். அதே சமயம் வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் வித்து காட்டாமல் போயிட்டு வாங்க. நைட்டு ட்ராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். சில பேருக்கு ஆரோக்கிய ரீதியான குறைபாடு வரலாம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குடல் இறக்கம், இல்லை கிட்னி ஸ்டோனு, இல்லை ஹிரண்யா சர்ஜின்ற மாதிரி சின்னதாக, இல்லை இன்டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு உங்களுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்திகள் ஒரு மாதிரி இருக்கிற பட்சத்தில் மட்டும் கழிவுகள் போகக்கூடிய இடம் தான் இந்த 8ஆம் இடம். அந்த இடத்த சனி பார்க்கணும். அது மூலமாக சில தொந்தரவுகள், வயிற்று சம்பந்தப்பட்ட சில வியாதிகள், சில விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். மற்றபடி ரிஷபராசிக்காரங்க காட்டில் பணமழை தான். அதுவும் சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நான் என்ன சொல்லிட்டு ஒரு 2 மாதமாகவே நல்லா தான் இருக்குது. இன்னும் வரக்கூடிய நாட்கள் வசந்தத்தின் வாசல்படியில் தான் நிற்க போகிறீங்க ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நெகட்டிவ் வரதான் நான் வார்த்தையெல்லாம் தேடி அப்படி கவனம்ப்பா இப்படி சொல்லணும். நல்லா இருக்குது. நல்லா இருக்கிறதப்போ என்ன சொல்கிறது, நல்லா இருக்க போகிறீங்க, சூப்பராக இருக்க போகிறீங்க, வாழ்க்கையை கொண்டாட போகிறீங்க, சந்தோஷம் அதிகரிக்க போகிறது. ஒரு மாதிரி கௌரவம், மேன்மை, கீர்த்தி, புகழ், செல்வாக்கு எல்லாம் கிடைக்க போகுது. ரிஷபராசியில் இந்த 2026 சனி பகவான் லாப சனியாக வர்றாரு. இந்த 2.25 வருஷத்துக்கு முன்ன வரிசைக்கும் பல நஷ்டங்களை காணக்கூடிய தன்மைகள் இருந்தது இந்த ரிஷபராசி. பல சுபகாரியங்கள் தடை, படிப்பு மந்தகதை, படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல், படித்த படிப்பை மேலும் மேலும் கண்டினியூ பண்ண முடியாமல் பல நஷ்டங்களில், கஷ்டங்களில் குழந்தைங்க பட்ட கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத ஒரு அமைப்பு. படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்ததும் இந்த 2026க்கு முன்னதான். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிலையான உட்கார்ந்த இடத்துல இருந்து இப்படி ஃபேன் காற்று, ஏசி காற்று கீழே உட்கார்ந்து தன்னுடைய வேலைகளை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ராசிக்காரங்க. சொந்த தொழில் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகம் தெளிவாக போகக்கூடிய தருணங்கள் உண்டு. அடுத்தவங்ககிட்ட கை கட்டி வேலை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைனா ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், இந்த மாதிரி விற்பனை பிரதிநிதிகள், ஷோரூமில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி வேலைத்தன்மையில் தான் நீங்கள் இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த துணிக்கடை, ஜுவல்லரி ஷாப்ஸு, இப்படி ஏதாவது ஒரு ஸ்டோர்ஸில் நல்ல ஒரு கம்பெனியை நல்ல ஒரு தன்மையில் சொந்த தொழிலாக செஞ்சீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் சாதகமாக அமைகிறாரு. சொல்ல போனால் ஒரு 25 வயசு வரைக்கும் பலவிதமான தோஷங்களில் நீங்கள் இருந்து கால தாமதமாக திருமண தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் யோகம்தான். கல்யாணம் முடித்து ஒரு 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்தீங்கல்ல, உங்களுக்கும் குழந்தை பாக்கியங்கள் வரக்கூடிய தருணமும் உண்டு. உங்களுடைய பார்வை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய கால் தடம் பட்ட இடம், தொட்ட இடம்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் இனிமே தான் வருது. எப்படா நம்மளுக்கு யோகம் கிடைக்கும், நம்ம செய்கிற தொழிலில் லாபம் கிடைக்கும், பணம் காசு சேர்த்து வைக்கக்கூடிய எண்ணங்கள் வரும் அப்படின்னு ஆசைகளை நீங்கள் பூர்த்தியாகக்கூடிய வருஷம் இந்த 2026 இந்த சனி பயிற்சி. ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கை சர்க்குலாகவே ஓடிக்கிட்டு இருக்கோம். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் கொடுக்குது. அந்த வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுறக்கூடாது. அதுதான் உங்கள் முன்னோரையும் உங்கள் வீட்டு குலதெய்வத்தையும் முறையான வழிமுறைகளில் பக்குவங்களாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாமே விளங்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு. மாற்றமே ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய துன்பம், உங்களுடைய பட்ட கஷ்டம், அவமானம், அவப்பேர்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு உண்டு. பல பேர் ஜாதகத்தில் பிரிஞ்சிருப்பாங்க. கல்யாணம் ஆனிந்தா கூட கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிருப்பாங்க. இல்லை ரிஷபராசியில் தாய் தகப்பன் கூட பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்கள் 2026க்கு முன்னே உண்டு. எல்லாம் சேர்ந்து வாழ போகிறீங்க. ரிஷபராசிக்காரங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்க இருந்தாங்கன்னா திருமண ஏற்பாடுகள், அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வர ஏப்ரலுக்கு மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது.
ஜாதகத்தில் வந்து யோகம் வரக்கூடியது ரிஷபராசிக்காரங்க தான். இருந்திருந்தாலும் முறையான வழிமுறைகள், அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும் அப்படியாம்பட்ட எண்ணங்கள் இல்லாமல் தெளிவான ஒரு எண்ணத்தோட இந்த வருஷம் நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும், நம்மளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நம்மளுடைய தேவைகள் பக்குவமாகணும் அப்படின்னு எம்பெருமான பரிபூர்ணமாக வேண்டிக்கிட்டு முறையான வழிபாடுகளை பக்குவங்கள் பண்ணிண்டு தன்னுடைய தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய முறையான மரியாதையை செலுத்திட்டு முன்னோரை நினச்சி செய்யக்கூடிய அமைப்பை பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தை உச்ச நிலைமைக்கு கொண்டு போவார். அதாவது உயர் பதவி கொடுக்கறதும் அவர் தான், அடிமட்டத்தில் உங்களை உட்கார வைக்கிறதும் அவர் தான். அப்போ எம்பெருமான் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஒரு நிலைமையில் கொண்டு வரக்கூடிய தருணம் சனீஸ்வர பகவான் வச்சுருக்காரு. அதை நீங்கள் தான் கரெக்டாக பக்குவம் பண்ணிக்கணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு 2026 சனிப்பெயர்ச்சி யோகமான கூட ஒன்று தான். சின்ன வழிமுறைகளை மட்டும் பின்பற்றிக்கிங்க. காலையில் சாப்பிடும் போது கொஞ்சம் காக்கைகளுக்கு சாப்பாடு வைக்கிறது, பிரயாணிகளுக்கு இந்த நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, இப்படி ஜீவராசிகளை மனசார நினச்சிக்கிட்டு இருந்தாவே யோகம்தான். வாழ்க்கையில் ஒரு முறை தான் லாபம் வரும். அந்த லாபம் உங்களுக்கு இருக்குது, தெளிவாக பிடிச்சிக்குங்க. எந்த குறையும் உங்களுக்கு வரக்கூடாது. சிவாய நம்ம. ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே இவங்களை வந்து கடின உழைப்புக்கு பெயர் போனவங்க. அது போக நம்ம முக்கியமாக வந்து இந்த மையழகன் கார்த்திக் நடித்த அரவிந்த் சாமி நடித்த படம் வந்துச்சு இல்லையா, அதில் வரக்கூடிய மையழகன் அப்படின்னு நான் யாரை பார்ப்பேன் அப்படின்னா இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்கள தான் பார்ப்பேன். அவங்க தான் வந்து பிரதிபலன் பாராமல் தன்னை சார்ந்தவங்களுக்காக உதவ முதல் ஆளை வந்து நிற்கக்கூடியவங்க யாருன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். இவ்வளோ சிறப்பு பண்புகள் கொண்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொழில் ஸ்தானத்து அதிபதியாக சனி பகவான் தான் வருவார். ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் சனி தான் அதிபதி. ஸோ இந்த அமைப்பில் வரக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதியாக வரதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் கடின உழைப்புக்கு பெயர் போனவங்க. தனக்கு வேண்டியவங்க நண்பர்கள் உறவுகள் யாராக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் தம்பி இந்த மாலையை தூக்கி அந்த பக்கம் நகர்த்தி வைங்க அப்படின்னா கூட ஏன் எதுக்குன்னு கேட்காம அப்படியே அவங்களுக்காக நான் செய்கிறேன்னு இறங்கிடுவாங்க. ஸோ இது வந்து அந்தளவுக்கு வந்து உழைப்பு மேலே ஒரு ஆர்வம் கொண்டவங்க. அதாவது உழைப்புன்றதை தாண்டி அடுத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது நம்மளை எதிர்பார்த்து ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் செய்யணும், மறுக்கிறதுக்கு மனசு வராத இயல்பு வந்து நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரச்சனையே அதுதான். இந்த உழைப்பெல்லாம் அவங்க வெளியிடங்களில் வெளியூர் நபர்களுக்கெல்லாம் கொடுக்கறதுனால வந்து தன்னோட சொந்த குடும்பத்தையும் தனக்குமே அவங்களுக்கான நலன்களை பார்த்துக்க மாட்டாங்க. இதனால அவரோட குடும்பம் சார்ந்த அதாவது மனைவி குழந்தைங்களுக்குலாம் ஒரு மேலே பெரிய வருத்தமே இருக்கும். ஒருவேளை பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கும் அதே தான். ரிஷபராசியில் பிறந்த பெண்களுமே அப்படி தான். தன்னோட குடும்பம்ன்றது கணவன் குழந்தைகள் அப்படின்றது தான். அதை தாண்டி இவங்க வந்து சொந்த பந்தங்களுக்காக முதன்மையாக ஓடி போய் நின்று வேலை உதவிகள் செய்கிறது, சுபகாரியங்களை முன்னாடி நடத்துறது, அப்படி இழுத்து போட்டு வேலையில் செய்யக்கூடியவங்களாக இருந்துகிட்ருக்காங்க. அதனால் ரிஷபராசிகள் நான் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தையும் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கங்க அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வரக்கூடிய இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தில் இருந்துகிட்டு இருந்தார். இருந்தாலும் கூட அவர் சொந்த இடத்துல இருந்தால் கூட நிறைய மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வேலையை விட்டு விலகிறது, புது வேலைக்கு தேடி டயர்டாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் நடந்தாலும் இனி வந்து அவர் எங்கே வரப்போகிறாருன்னா ராசிக்கு லாபஸ்தானமான சுபகிரகத்துடைய வீடான மீன ராசிக்கு வரப்போகிறார். சுபகிரகம்ன்றது முழு சுபகிரகம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வியாழன். அவருடைய வீட்டுக்கு சனி வரப்போகிறார். அந்த இடம் வந்து மீன ராசி வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம். ஸோ லாபஸ்தானத்தில் சனி பகவான் 11ஆம் இடத்து சனி வந்து கனியை போல் இனிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்டிப்பான முறையில் ஒரு துளி துயரத்தை கூட கோச்சார அடிப்படையில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு செய்ய மாட்டார் அப்படின்றத நம்ம வந்து அடித்து சொல்லலாம். இது என்ன ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா 3, 6, 11 இந்த ஸ்தானங்கள் வந்து பார்த்திங்கன்னா உபஜய ராசின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். அதாவது நம்மளோட வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானங்கள். இந்த ஸ்தானத்தில் அசுபர்களான சனி மட்டும் இல்லை, ராகு, சூரியன், செவ்வாய் இவங்களாம் இருந்தாலும் நல்ல பலன்கள்லாம் செய்வாங்க. அதாவது நம்ம எடுக்கிற செயல்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்றதான் உபஜய ராசி அப்படின்றதுக்கான அர்த்தம் அதுதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்தானத்துக்கு வந்து சனி பகவான் வரப்போகிறார். அவர் யார்? உங்களுடைய பாகியஸ்தானத்துக்கும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களுக்கும் தொழிலுக்கும் அதிபதியாக வந்து அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றது வந்து முதல் தரமான தர்மகர்மாதிபதி யோகம். கோச்சார அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து தர்மகர்மாதிபதி யோகம் வந்து செயல்படக்கூடிய காலமாக இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே வந்து 2.5 ஆண்டுகள் இருக்குது. இதிலும் சிறப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி 11ல் இருக்கிறதே ஒரு சிறந்த யோகம்தான். ஸோ அந்த வகையில் அவருக்கு இன்னும் பலம் கூட்டுற மாதிரி பலம் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முழு சுபகிரகமான உங்களுடைய ராசிநாதனும் சுபகிரகம் தான் சுக்கிரன். அதே போல் இன்னொரு சுபகிரகமான இன்னொரு குருவான வியாழன் அவருடைய நிலையும் ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு முழுதும்.
குரு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்காரு. அவர் மே 26ஆம் தேதி வந்து பயிற்சியாகி கடகராசிக்கு வந்துடுவார். கடகராசி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், உங்களுடைய முயற்சி, ஆசைகள், விருப்பங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த இடத்துக்கு ஒரு சுபகிரகம் வரும்போது வந்து உங்களுடைய நல்ல ஆசைகள் எல்லாமே வந்து நல்ல விருப்பங்கள் எல்லாமே நல்ல முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பான முறையில் 100% வெற்றியாகும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே கடக ராசியில் குரு வந்து முழு பலம் பெறக்கூடிய ராசியும் கூட. ஸோ இந்த நிலையில் வந்து குரு முழு பலம் பெற்ற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையை எங்கே கொடுக்குறாருன்னா சனி மேலே கொடுக்குறாரு. அதாவது உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பொன்னான காலமாக இருக்கும். ராஜயோகம், குபேர யோகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஜோதிட அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இது வந்து உங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது. கோச்சார அடிப்படையில் கிரகங்கள் இந்த நிலையில் இருந்தால் இந்த பலன்களை செய்யும் அப்படின்றது உண்மை. ஸோ அதனால் வந்து நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான யோக பலனை கொடுக்கும். சனியுடைய நிலையாகட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம். மனசில் பட்டதை தைரியமாக செஞ்சு முன்னே எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. லைஃப்பில் மேலே மேலே வந்துகிட்டே இருப்பீங்கன்ற நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். என் நெஞ்சிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் ரொம்ப நெருக்கமானவர். சிலருக்கு அவர் ரொம்ப ஃப்ரெண்டு. இப்போ சுக்கிரனுக்கும் புதனுக்கும்லாம் அவர் ரொம்ப நண்பர். அவங்கள கண்டா மகிழ்ச்சி. 2 நண்பர்கள் பார்த்தா அப்படியே அள்ளி அணைச்சிக்கிட்டு கட்டி தழுவி கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க பாருங்க. அந்த மாதிரி ரிஷபராசிக்கு சனி பகவான் மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரகம். மற்றவங்களுக்கு தரக்கூடிய அளவிற்கு கெடுதல் தரமாட்டார், அளவு குறைச்சி தான் கொடுக்குறார். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு சனி பகவான் ஏன் அப்படி பண்ணுறாருன்னா, ஒன்று அவர் வந்து பாக்கியாதிபதி, தர்ம கர்மஸ்தானங்களுக்கு அதிபதி. ஒரு ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கணுங்க. ரிஷபராசி ஜாதகத்தை எடுத்த உடனே நம்ம முதல்ல பார்ப்போம் சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு தான் பார்ப்போம். ஏன்னா சனி பகவான் நல்லா இருந்தால் இவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், நல்ல தொழில் அமையும். சில பேர் பாருங்க, எனக்கு தொழிலுக்கு சரியாகவே பணியாளர்கள் கிடைக்கல, ஒர்க்கர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. சனி பகவான் ஜாதகத்தில் சரியில்லாமல் இருப்பார். இப்போ உங்களுக்கு சனி பகவான் எங்கே வந்து உட்கார்றாரு? உங்களுடைய தர்மாதிபதி, உங்களுடைய கர்மாதிபதி லாபத்தில் வந்து உட்கார்றாரு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும். வார்த்தையை நான் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்? தர்மாதிபதிங்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? தர்மம் நிறைய நீங்கள் செய்யணும். ரிஷபராசிக்காரங்க இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் செய்ய போகிற தர்மம் அப்படி வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டே போகும். 11ஆம் இடம் சொல்லுது, சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இப்போ 11ஆம் இடம், இந்த இடம் என்று சொல்வது லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த பலன் முழுசாக நமக்கு கிடைக்கிறோம். எதை தொட்டாலும் விட்டுறீங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் எதை தொட்டாலும் விட்டுறீங்க. சனி பகவானுக்கு யோகமான ஸ்தானத்தில் ஒன்றுங்க இந்த 11ஆவது ஸ்தானம் அப்படிலாம் சொல்கிறோம் பாருங்க. அந்த 11ஆவது ஸ்தானத்துடைய முழுமையான நல்ல பலன்கள் வேணும். எப்படி? நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து விடும். மாணவர்களுக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்கும். நீங்கள் போய் ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிப்பதற்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். என்ன தடை உங்கள் வேலையில் இருந்தாலும் அந்த தடை நிவர்த்தி ஆகிடும். ப்ரமோஷன் கிடைக்கிறதுல உங்கள் ஓனரே தரமாட்டேங்கினாலும் மனசு மாறி அவர் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பலருக்கு வந்து அரசியலில் பெரிய பதவிகள் கிடைக்கும், மந்திரி பதவி கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகமெல்லாம் உண்டு. பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இதெல்லாம் அவர் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல தான தர்மங்கள் நிறைய பண்ணணும். இதுதாங்க ரொம்ப முக்கியம். ரிஷபராசிக்காரங்க நிறைய தான தர்மம் பண்ணணும். தர்மம் செய்தால் உங்கள் கர்மா உங்களை விட்டு விலகும். இது பெரிய சூட்சமாக ரிஷபராசிக்கு புரிஞ்சுக்கிடுங்க. தர்மம் நிறைய செய்தால் கர்மா விலகும். கர்மாங்கிறது உங்களுடைய முந்தைய ஜென்ம கெட்ட செயல்கள். அதனால நீங்கள் அனுபவிக்க போகிற துன்பங்கள் அது விலகணும்னு சொன்னால் நீங்கள் தான தர்மம் கண்டிப்பாக செய்யுங்க. தானத்தில் உயர்ந்தது அன்னதானம். அது தாராளமாக நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் செய்வது பெரிய சிறப்பு. முடியலைன்னா ஒவ்வொரு அமாவாசையிலும் நீங்கள் அன்னதானம் செய்து கொண்டே வாங்க. இந்த காலகட்டத்தில் 2.5 ஆண்டுகளும் உங்களுக்கு வரக்கூடிய முன்னேற்றத்தை பாருங்க, அசந்து போயிடுவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல இப்போ 10ஆம் இடத்துக்கு இந்த சனி பகவான் தொடர்பு அப்படின்னோன்னு ஒரு நெருக்கடி சிலருக்கு வேலையில் இருந்துக்கிட்டு இருக்கும். அது நீங்கள் அழகாக சமாளித்து கொண்டு போயிடணும். இதை நினச்சிக்கிட்டு சிலர் வேலையை விட்டுருவாங்க. அப்படி வேலையை விட வேண்டிய அவசியம் இல்லை. தற்காலிகமாக ஒருங்க வேலையில் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு, கொடுத்துட்டு விட்டுட்டு போயிடுவார். நீங்கள் ஒன்றும் அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வருங்க. மிக முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகம்
வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரிஷபராசியில் பிறந்த கலைஞர்கள் இருக்காங்க பாருங்க, சினிமா, நாடகம், ஓவியம், இன்னும் என்னென்ன துறைகளில் நீங்கள் இருக்கீங்களோ அத்தனை துறைகளிலும் முத்திரை பதிப்பீங்க, பெரிய ஆளாக வருவீங்க, சாதனை பண்ணுவீங்க, சாகசம் பண்ணுவீங்க, நல்ல பேர் எடுப்பீங்க. அவ்வளவு பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. அப்போ ரிஷபராசிக்காரங்க வந்து ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல பொற்காலம் பயன்படுத்திக்கிடுங்க. வியாபாரிகள் சூப்பராக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நடக்கும். வேலைக்கு மனு செய்கிறவங்க, ஃபாரினுக்கு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது எல்லாமே கோச்சார பலன்கள் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்து இது கரெக்டானா உங்களுக்கு இதெல்லாம் நடக்குமான்னு பார்க்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்தால் பெரிய வெற்றிகள் வரும்? ஒரே ஒரு விஷயம், சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பிள்ளைகள் மனம் மாறி நடப்பாங்க. சில சமயம் உங்களை எதிர்த்து பேசுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் நடக்கணும்னு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. பிள்ளைகளை பற்றிய ஒரு கவலை இருக்கும். அது மட்டும் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிடணும். அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வரும். இப்போ நீங்கள் இந்த பிரச்சனை இல்லாமல் இந்த காலகட்டத்தை கழிக்கணும் அப்படின்னா சீர்காழி சட்டையிநாதரை வழிபட வேண்டும். சட்டைநாதருக்கு புனுகு சாற்றி அவரை வழிபட வேண்டும். அப்படி செய்து பாருங்களேன். சீர்காழி சட்டைநாதரை ஒரு முறை கும்பிட்டுட்டு வந்தால் போதுங்க, வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுதுங்க. அந்த சட்டைநாதர் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடியோடு தீர்ந்து இந்த 2.5 ஆண்டு காலமும் சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்குவார். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன பலன்களெல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார்? முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்துடணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும். இரண்டாவது, இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே, சுய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் இருக்கார்? அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில் எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது, என்ன ஆங்கிளில் இவர் இருக்கார், அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா நம்ம முடிவு பண்ணிட முடியும். இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேர். நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர். இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவருடைய பெயர் சனைஸ்வரன். சனைஸ்வரன், சனைஸ்வரன் என்றால் ஒரு காலை ஊன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்தில் கூனிங்கிற ஒரு பாத்திரம், ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு. சின்ன வயசில் ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூனி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள். ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது, அதற்காக கைகேயிக்கு தூபம் போடுகிறாள். ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லிக் கொடுத்தவளே கைகேயிக்கு சொல்லிக் கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி. அவள்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி. மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த சகுனி தான் சனி. மகாபாரத போக்கையே மாற்றியவர். நியாயமாக தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு, பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்தவருக்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி. ஆகவே தான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்க நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இந்த சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிறார். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கால் விரல்கள் மூலம்தான் அவர் பரவுகிறார். பலருக்கு நரம்பு பிரச்சனை, உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துடுறார். இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள், கொண்டாடுங்கள். உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்.